நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா திருக்கழுக்குன்றம் கோவிலில் தான் இருக்கோம். இதுக்கு முன்னாடி நிறைய கோவில்கள் ரொம்ப தூரமாக இருக்க கோவில்லாம் போயிருக்கேன். ஆனால் திருக்கழுக்குன்றம் நிறைய டைம் கிராஸ் பண்ணி போயிருக்கேன். ஆனாலும் கோயிலுக்குள்ளே போகவே முடியல, சாமியும் பார்க்க முடியல. என்னோடய லிஸ்ட்டில் வந்து திருக்கழுக்குன்றம் கோயில் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ தான் வந்து என்னோடய வாழ்நாளில் முதல் முறையாக நான் திருக்கழுக்குன்றம் கோவிலுக்கு போகிறேன். இன்றைக்கி இறைவனை பற்றி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இறைவன் வந்து சுந்தரரை வந்து தடுத்து ஆட்கொண்டார்னு தெரியும்ல நமக்கு. சுந்தரரை தடுத்து மட்டும் ஆட்கொள்ளலை, கெடுத்தும் ஆட்கொண்டார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவரோட கல்யாணத்துக்கு அவர் அவ்வளோ சந்தோஷமாக அந்த கல்யாணத்துக்கு இருந்தார். ஆனால் அதை தடுத்தும் கெடுத்தும் ஆட்கொண்டார். அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இறைவன் ஒன்றை வந்து கெடுக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அவன் எந்த விஷயத்தில் நமக்கு கெடுக்கிறானோ அதை வந்து 100 மடங்கு நமக்கு தேவையானது எதுவோ அதை வந்து அவன் கொடுப்பான். ஏன்னா ஒரு சின்ன குழந்தை அம்மா கிட்ட நம்ம இந்த பொருள் வேணும் அப்படின்னு ஒரு பொருளை பற்றி கேட்போம். ஏன்னா நம்ம அறிவு அவ்வளோ சின்னது, எப்போவுமே வந்து ரொம்ப சின்னதாக ரொம்ப அல்பமாக யோசிப்போம். ஆனால் இறைவன் அப்படி கிடையாது. கொடுக்கும்போது நம்ம அப்பா அம்மா மாதிரி அதுக்கு முன்னாடி அவன் பலவிதமான இதை யோசித்து சரியான நேரத்தில் நம்மளுக்கு தேவையான சரியான ஒன்றை எடுத்துகிட்டு வந்து நம்ம கையில் கொடுப்பான். அப்போ தான் நமக்கு வந்து தெரியும் ஏன் இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு கெடுத்தான் அப்படின்னு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், எதெல்லாம் உங்களுக்கு கெடுத்தான் அப்படின்னு. பல வருஷங்கள் தாண்டியோ இல்லை இந்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கலனாலும் சரி, கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு தேவையானதாக கிடைக்கும். அதுக்காக உங்களை தயார் பண்ணிகிட்டு இருப்பான் அவன். எந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்காக நீங்கள் தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் எப்போவுமே அவன் ஒன்று கெடுத்தான்னா கெடுத்துட்டான், திருவருள் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி திருவருள்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவன் கெடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மிகப்பெரிய ஒன்று நம்ம யோசிச்சே பார்க்காத, நம்ம நினச்சே பார்க்காத மிகப்பெரிய ஒன்று நம்ம கையில் கொடுப்பான். நீங்கள் அடியார்கள்கிட்டலாம் போயிட்டு பேசி பாருங்கள். வெளியில் பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லாமல் ஏழ்மையில் இருக்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், எல்லாமே இருக்குது, ரொம்ப இன்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையானது என்ன? பொருளோ சுற்றி இருக்க சுற்றமோ எது மேலேயும் பற்று இல்லாமல் உள்ளுக்குள்ளே அந்த உயிருக்கு தேவையான இன்பத்தை அவன் வந்து கொடுத்துருக்கான். அதனால தான் இன்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இனிமேல் அவர் வந்து எதையாவது கெடுத்தாருன்னா நம்புங்க,